Okay, let us start today's class. Yesterday, we have seen from the second paragraph of the lesson, the envious neighbor. Did you read the paragraphs? You must learn the new words, tidbit, wagging, covetous, obliged. Okay, some meanings with pictures were explained yesterday. A spade, spade சார் means சார் எங்களுக்கு நடக்குதா யாருக்கு சார் யாருக்கு நடக்குது சார் எல்லாரும் தான் நடக்குது இருங்கடா. உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? 9th பாடம்லாம் சர்மா ஒரு அரை மணி நேரம் கவனிங்க. ஓகே, ஸ்பேடுனா மண்வெட்டி நேற்று பார்த்தோம். அப்புறம் டிக்கிங், டிக்கிங்னா மண்ணை தோன்றது. தென் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வைரம், வைடூரியம், மரகதம், அதெல்லாம் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லியிருக்கோம். ட்ரெஷர், ட்ரெஷர்னா புதையல். யாராவது முற்காலத்துல பணத்தை புதைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஏய் தனுஷ், அமைதியா கவனி. அந்த வாய்ஸ் மியூட் பண்ணு. அது முக்கியமான விஷயமாடா. நீ இங்க வந்திருக்கிற, நீ கவனி. அவன் அங்க இருக்கிறான், அவன் அங்க இருக்கிறான்னா ஊர்ல நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கிறாங்க தான். ட்ரெஷர், ட்ரெஷர்னா புதையல். ஏன் அந்த காலத்துல புதைச்சு வச்சாங்க? அந்த காலத்துல பேங்க்லாம் கிடையாது, அது மாதிரி லாக்கர் கிடையாது. அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதுதான். அதனால யார் யாரால தோண்டி புதைக்க முடிஞ்சதோ அங்கங்க தோண்டி வச்சிருவாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அது அப்படியே அங்கேயே இருந்துரும். பிற்காலத்துல யாராவது தோண்டும் போது அது கிடைச்சதுன்னா அதுக்கு புதையல் அப்படின்னு பேரு, ட்ரெஷர். ஓகே, ரைஸ் ஃபீல்ட்ஸ், நெல் வயல், கார்ன்ஃபீல்டு. இது நம்ம நேற்று பார்த்தது. நேற்று படத்துல கடைசியா என்ன பார்த்தோம்? அந்த கெட்ட ஓல்டு கப்பிள் நாயை பிடிச்சி சாகடிச்சிருவாங்க, சரியா? அந்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பேஜ் ஓப்பன் ஆக மாட்டுது, நம்ம அது வரைக்கும் புக்கே பார்த்துட்டு இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட், அடுத்த பற்றி எடுத்துக்கிறோம். வென் த குட் ஓல்டு மேன். ரெண்டு ஓல்டு மேன் இருப்பாங்க. ஒருத்தவங்க விக்கர்டு ஓல்டு கப்பிள், மோசமானவங்க, கெட்டவங்க, பேடுன்னு வச்சுங்க. பேட் ஓல்டு மேன், குட் ஓல்டு மேன். அப்போ அந்த குட் ஓல்டு மேன் அவர் நாய் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புனார் இல்லையா, அது திரும்ப வரல. அதை பற்றிய ஒரு தேடுதலை ஆரம்பிக்கிறார். ஒரு நிமிஷம்.
ஓகே. நேற்று சீன்ல என்ன நடந்ததுன்னாக்கா, அந்த கோபம் அடைஞ்சிடுறாரு. ஃபியூரியஸ் அட் பீயிங் டிஸப்பாயிண்டட். அந்த நாய் வந்து அவருக்கு தவறான ஒரு இடத்த காட்டிடுச்சு அப்படின்னு அவரு ரொம்ப கோவப்படுறாரு. டிஸப்பாயிண்டட். த விக்கெட் ஓல்டு கப்புள் seized த டாக். நாயை பிடிச்சி கட்டுனாங்க. அண்டு கில்டு. ஒரு கட்டை எடுத்து தள்ளி அடிச்சு சாக அடிச்சிட்டாங்க. இதான் வந்து நேற்று நடந்தது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு பார்த்துக்கிறோம். பரீடு. பரீடுனா என்னது? வாட் டு யூ மீன் பை பரீட்? Buried means to put something in a hole in the ground. மண்ணுல ஒரு வலை மாதிரி தோண்ட வேண்டியது, ஒரு பள்ளமா தோண்ட வேண்டியது, அங்க வைக்க வேண்டியது. டு புட்டுனா வைக்கிறது. ஹோல் பள்ளம். இந்த கிரவுண்டு பூமியில ஒரு பள்ளம் தோண்டி ஒரு பொருளை வைக்கிறது. சம்திங், சில பொருளை வைக்கிறது. அதுக்கு தான் பரீடுன்னு பேர். மேக்சிமம் இந்த வேர்டை நம்ம யாராவது இறந்து போனவங்கள புதைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சுடுகாட்டில் புதைக்கிறது. பரியல் கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம். சுடுகாட்டுக்கு இன்னொரு பேர் பரியல் கிரவுண்ட். ஒரு பொருளை குழியிலிட்டு மூடுதல், புதைத்தல், அந்த மீனிங்ல வர்றது தான் வந்து பரீடு. அதுக்கப்புறமா ஒரு மரம் ஒன்று உங்களுக்கு வரும். பைன் ட்ரீ. இந்த மரத்தோட பேர் வந்து பைன் ட்ரீ. இதை பற்றியும் பார்க்கலாம். பைன் ட்ரீ நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? யாராவது ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா இது மாதிரி மரத்தை நீங்கள் பார்த்துருக்கலாங்க. பைன் ட்ரீ. போகிறேன் சார். இன்னைக்கு நெட்டு கொஞ்சம் ஒஸ்ட் ஆகுதுடா. எதுவும் நவர மாட்டேன். சரி. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. இவ்வளோ நீட்டு வருது அந்த ஒரு சென்டென்ஸ். சரியா? ரிப்பீட்டடாக படிக்கணும். When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door. பக்கத்து வீடு. நெக்ஸ்ட் டோர்னா பக்கத்து வீட்டுக்கு போகிறான். டு ஆஸ்க் வாட் ஹேட் பிகம் ஆஃப் ஹிம். அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்காக போகிறான். திரும்ப ஒரு பாருங்க. when the good old man saw that the dog, நாய் திரும்பி வராததை அறிந்த நல்ல முதியவர், whom he had lent, யாரிடம் கடன் கொடுத்தாரோ. சரியா? whom he had lent, யார்கிட்ட கடன் கொடுத்தாரோ. இங்க அதே தான் வருது. did not come home, எது வீட்டுக்கு திரும்ப வரல? the dog. சரிதா? அல்லது இந்த இடத்துல யாரை கடனாக கொடுத்தாரோ, the dog யாரை அவர் கடனாக கொடுத்தாரோ, did not come home. சரியா? கடனாக கொடுக்கப்பட்ட நாய் வீட்டுக்கு வராததை அவர் அறிந்தார். he went next door, பக்கத்து கதவு. அப்போ பக்கத்து வீட்டு கதவுன்னு அர்த்தம். to ask what had become of him, அவனுக்கு என்ன ஆனது என்பதை தெரிந்து கொள்வதற்கு போனார். சரியா? நாய் காணமே, என்ன ஆச்சு, எங்க ஓடிச்சா. அண்ட் த விக்கர்ட் ஓல்டு மேன், விக்கர்டு மோசமான, மிகவும் தீயவன்,
And the wicked old man answered, பதில் சொன்னான். என்னன்னு சொன்னான்? That he had killed the dog. அவன் அந்த நாயை கொன்று விட்டதாக பதில் கூறினான். அதான் எவ்வளவு மோசமானவன் பாரு. ஒரு நாயை உயிரோட கொடுத்தா நான் சாவடிச்சிட்டேன் அப்படின்னு பதில் சொல்றான். And buried him at the root of a pine tree. பைன் மரத்து வேறு அடியில நான் புதைச்சிட்டேன். மரத்துக்கு எருவாக்கிட்டான் அது அவங்க தோட்டத்துல. Buried him at the root of a pine tree. ஒரு பைன் மரத்து அடியில் புதைத்து விட்டதாக கூறினான். கொன்று விட்டதாகவும் புதைத்து விட்டதாகவும் கூறினான். So the good old fellow. So the good old fellow. நல்லவர். With a heavy heart. கனத்த இதயம். ஹார்ட்னா இதயம். ஹெவி ஹார்ட்னா கனமான இதயம். அவருக்கு துக்கம் வருத்தம் அதிகமாயிடுச்சு. went to the spot. அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாரு. இங்க ஸ்பாட்ன்றது எதை குறிக்கும்? the root of the pine tree where the dog was buried. நாய் புதைக்கப்பட்ட இடம் அதுதான் வந்து ஸ்பாட். and having set out a tray with delicate food. அந்த நாய்க்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சுவையான உணவுகளை ஒரு ட்ரே, ஒரு தாம்பாளன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த ட்ரேவில் வச்சு he burnt incense. இன்சென்ஸ் அப்படின்னா வத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he burntனா கொளுத்தி வைக்கிறது. he burnt incense, வத்தி கொளுத்தி வைக்கிறது. ட்ரேவில் வந்து டெலிகேட் ஃபுட் எல்லாம் கொண்டு வைக்கிறது. and adorned the grave. grave அப்படின்னா கல்லறை. கல்லறையை அலங்கரித்தல். adorned. எப்படி அலங்கரிக்கிறான்? with flowers. மலர்களால் அலங்கரித்தார். as he shed tears over his lost pet. தொலைந்து போன மறைந்து போன அவருடைய செல்லப்பிராணியை நினைத்து கண்ணீர் சிந்தினார். shed tears. ஷெட்னா சிந்துதல். ஷெட் வாட்டர், ஷெட் ஆயில். டியர்ஸ்னா கண்ணீர். கண்ணிலேருந்து வர்ற தண்ணிக்கு தான் வந்து டியர்ஸ் என்று பெயர். Do you have any doubt? When the good old man saw that the dog. இது எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனால் சென்டென்ஸ் பெருசாக இருக்கிறதால மீனிங் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தெரியுதா? இது வரைக்கும் நீங்கள் சேர்ந்து மீனிங் பண்ணணும். நாய், கடனாக கொடுக்கப்பட்ட நாய் திரும்பி வராததை உணர்ந்த குட் ஓல்டு மேன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் போய் நாய்க்கு என்ன ஆனது என்று கேட்டார். புரியுதா? வெண்ட், கோ, நெக்ஸ்ட் டோர், பக்கத்து வீட்டு கதவு, பக்கத்து வீடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டோர்னாலே. விக்கர்டு, விக்கர்டுனா கெட்டவங்க, பேட். ஆன்ஸ்வர்டு, விடையளித்தல். கில்லுடு, கொல்லுதல். பரீடு, புதைத்தல். ரூட், ரூட்னா வேர். ரூட் ஆஃப் ஏ பைன் ட்ரீ. குட் ஓல்டு ஃபெல்லோ. ஃபெல்லோனா மனிதன். மனிதன் அப்படின்றத நல்ல வயதான மனிதன். வித் எ ஹெவி ஹார்ட். கனத்த மனதுடன். went to the spot and having set out a tray with delicate food, he burnt incense and adorned, அலங்கரித்தல், the grave with flowers as he shed tears over his lost pet. இறந்து போன விலங்கை நினைத்து கண்ணீர் சிந்தினார். இதுதான் இந்த பத்தியில இருக்கிற செய்தி. அடுத்த பத்தி போலாமா? இந்த பத்தியில நம்ம பார்க்க போற ஒரு பொருள் வந்து மார்டல். மார்டர் அப்படின்னு சொல்லுவோம். மார்டர் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு
மரத்துல செய்யப்பட்ட ஒரு உரல், மர உரல் அப்படின்னு சொல்லுவோம். மார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த வேர்டு இப்போ உங்களுக்கு வரும், அது நீங்க தெரிஞ்சுங்க. மார்டர். இது வந்து அந்த பைன் மரத்தடியில நாயை புதைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடம். இப்போ முதியவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. குட் ஓல்டு மேன் இஸ் ஸ்லீப்பிங். இந்த மாதிரியான ஒரு சீன் வந்துன்னா அது ட்ரீம் சீன் அப்படின்னு அர்த்தம். அவர் ஏதோ கனவு காண்றாரு, கனவுல நாய் வந்து அவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன். சரியா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பத்திய பார்க்குறோம். ஓகே. தட் நைட், அன்று இரவு, when the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, said, "Cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it, thinking of it as if it were myself." சரியா? இது ஃபுல்லா ஒரே சென்டென்ஸ். இது எப்படி மீனிங் கண்டுபிடிப்பீங்க? எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் கிடையாது. கமா கமா கமா, இங்கே தான் வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கு. இதை நம்ம பிரித்து பிரித்து தான் மீனிங் புரிஞ்சுக்கணும். தட் நைட், அன்றைய இரவு, when the good old man, குட் ஓல்டு மேன், நல்ல வயதான மனிதர், வாஸ் ஃபாஸ்ட் அஸ்லீப், தூங்கி கொண்டிருந்த பொழுது, இந்த பெட், கட்டிலில் அவர் தூங்கி கொண்டிருந்த, இந்த வெண் அப்படின்னு வந்ததுன்னா பொழுது அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். நல்ல வயதான மனிதர் கட்டிலில் படுத்து தூங்கி கொண்டிருந்த பொழுது. சார் 10ஆவதுக்கு எத்தனை மணி? டேய், யாரா குறுக்குல பேசுறது? ஆ சார் ஆ கேள்வி கேட்கறது யாரு? உமாபதி போனா அது? 9வது பாடம் தான் நடக்குது, அமைதியா கவனிங்க. உமாபதி மியூட் பண்ணு. உமாபதிக்கு வர வர டிசிப்ளினே கிடையாது. எல்லாம் மியூட் பண்ணி வச்சிருந்தா அவன் அன்மியூட் பண்ணி வச்சிருக்கிறான். பாடம் நடத்தும் போது குறுக்க ஏதாவது பேச வேண்டியது. ஓகே, நம்ம இது வரைக்கும் மீனிங் கண்டுபிடிச்சிட்டோமா? தட் நைட் when the good old man was fast asleep in bed, the dog appeared to him. நாய் தோன்றியது, அவருக்கு நாய் தோன்றியது. எதுல தோன்றும்? கனவுல தான் தோன்றும். அதனால கனவுன்ற வார்த்தையை சொல்லல. தூங்கும் போது தோன்றியது. தூங்கும் போது எது தோன்றும்? தூங்கும் போது எது தோன்றும்? அது கனவுன்னு நம்ம சொல்லுவோம். appeared to him, and அடுத்தது அதுக்கு தனியாக கம்மா கொடுத்துருக்காங்க பாரு. after thanking him for all his kindness, அவருடைய அன்புக்கு நன்றி கூறியது. நீங்க இவ்வளோ நாள் எனக்கு செலுத்திய அன்புக்கெல்லாம் நன்றி. சரியா? தேங்க் ஃபார் கைண்ட்னஸ், கருணைக்கு நன்றி, நீங்கள் காட்டிய அன்புக்கு நன்றி அப்படின்னு வந்து அந்த நாய் வந்து கனவுல சொல்லுது. செட், மேற்கொண்டு ஒரு விஷயம் சொல்லுது. அதனால தான் இன்னொரு கமா இந்த இடத்துல திரும்ப ஓபன் பண்றாங்க. செட் காஸ் த பைன் ட்ரீ, காஸ் த பைன் ட்ரீ. காஸ்னா அந்த மரத்தை வெட்டுங்க. காஸ் த பைன் ட்ரீ அண்டர் விச் ஐ ஆம் பரீட்,
எந்த மரத்தின் அடியில் நான் புதைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த பைன் மரத்தை வெட்டுங்கள். டு பி கட் டவுன், அது வெட்டப்பட வேண்டும். டு பி கட் டவுன், அது வெட்டப்பட வேண்டும். அண்ட் மேட் இன்டு ஏ மார்டர், ஒரு உரல் செய்யுங்க. மேட் இன்டு ஏ மார்டர், அது ஒரு உரல் செய்யுங்க. அண்ட் யூஸ் இட், அதை பயன்படுத்துங்கள். திங்கிங் ஆஃப் இட், இட்டுன்றது என்னது? மார்டர். திங்கிங் ஆஃப் இட், அந்த உரலை as if it were myself, அதை நானாக நினைத்து பயன்படுத்துங்கள். அது இந்த நாய் தான் அப்படின்னு நினைச்சு அவரு அதை பயன்படுத்தணும் என்று அந்த நாய் கனவில் வந்து கேட்டுக்கொள்கிறது. சரியா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? That night when the good old man was fast asleep in bed, the dog appeared தோன்றுதல் to him, and after thanking him for all his kindness, said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a martyr, and use it. Thinking of, நினைச்சுக்கிட்டே, as if, thinking it as if na போல அப்படின்னு அர்த்தம். Thinking it as if it were myself, அது நானாக இருந்தால் எப்படி நீங்க கவனிச்சுக்கீங்களோ அந்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணணும். சரிதா? அந்த மார்டரை தொடும் பொழுது நீங்க என்ன தொடர மாதிரி ஃபீல் பண்ணணும். அசிஃப், இதை வந்து தனி ரவுண்ட் பண்ணி போல, அசிஃப் இட் வேர். சரிதா? அதை என்னை போல நினைத்து பயன்படுத்த வேண்டும். புரியுதா? இதான் இந்த பத்தியில் இருக்கிற கருத்து. திரும்பவும் நம்ம அதை பார்க்குறோம். மார்டர், மார்டர் மீன்ஸ் மர உரல், மரத்தால் செய்யப்பட்ட உரல். பொறுமா உரல் கூட வச்சுக்கலாம், அது கல்லில் செஞ்சாலும் அது பேர் உரல் தான். ஓகே, next there will be a do you know area. Do you know, then part is there in the book. Yes, it is in the top of the page. Do you know? Dogs were domesticated from wolves 15,000 years ago. Dogs were domesticated from wolves 15,000 years ago. நாய்கள் டொமஸ்டிகேட்டட், டொமஸ்டிகேட்டட்னா வீட்டு விலங்காக மாற்றப்படுதல். சரியா? டொமஸ்டிக்னா வீட்டு விலங்கு, வீடு. டொமஸ்டிகேட்டட் வனவிலங்கு, ஃபாரஸ்ட் விலங்கு அப்படி சொல்லுவோம். வனவிலங்குகள், வீட்டு விலங்கு, டொமஸ்டிக் அனிமல்ஸ். அந்த மாதிரி டாக்ஸ் வேர் டொமஸ்டிகேட்டட் ஃப்ரம் 15,000 years ago, 15,000 வருஷத்துக்கு முன்னாடி. நியூ எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் dogs were first domesticated in East Asia, possibly China. முதல்ல சைனாவில் தான் நாயை வீட்டு விலங்காக பயன்படுத்த தொடங்கினார்கள். ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட் இன் ஈஸ்ட் ஏஷியா. ஏசியா என்பது ஆசிய கண்டத்தை குறிக்கும். ஈஸ்ட் ஏஷியா என்பது கிழக்கு ஆசியா, பாசிபிளி சைனா. ஏன்னா 15,000 வருஷத்துக்கு முன்னாடி சைனான்னு ஒரு நாடு கிடையாது. இப்போ அது சைனாவா இருக்குது, அப்போ அது ஈஸ்ட் ஏஷியாவா இருந்தது. சரியா? ஈஸ்ட் ஏஷியாவுடைய படத்தை பார்ப்போமா நம்ம. இந்த colored countries are in
Asia. The colored locations are called Asia. You can see Saudi, Turkey, Iran, India, China, Kazakhstan, Russia, Mongolia. This is the full Asian map. East part of Asia. இப்போ இதை இப்படியே பாதியாக பிரிக்கும் பொழுது இந்தாண்டு இருக்கிறது மேற்கு, இந்த பக்கம் இருக்கிறது கிழக்காகுது. அப்போ இந்த சைனாவுடைய கிழக்கு பகுதி, இந்த பகுதியில் ஸ்ட்ரக் ஆகுது. இந்த பகுதியில் அது நாயை வந்து வீட்டு விலங்காக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சைனா எங்க இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்தியாவுக்கும் சற்று வடக்குல இருக்குது. நமக்கும் சைனாவுக்கும் நடுவில் இமயமலை தொடர் இருக்கு. அதுதான் நம்முடைய பாதுகாப்பு அரண். அது ஓவர் டைம் hundreds of breeds with a great degree of variation have come into being. அப்போ நாளடைவில் hundreds of breeds with a great degree of variation, பலவிதமான விலங்குகள் with a great degree of variation have come into being. அந்த நாயிலிருந்தே பலவிதமான அடுத்தது அது நமக்கு எப்படி வந்து ஒரு காட்டு விலங்கு வீட்டு விலங்கா மாறுது. இங்க ஒரு வேர்டு கொடுத்துறாங்க பாரு, வேர்ல்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க பாரு. வேர்ல்ஸ் அப்படின்றது ஓநாய்கள். ஓநாய் வந்து கடிச்சிரும் நம்ம ஊர்ல இருக்கிற கோழி, ஆடு இதெல்லாம் கடிச்சிரும். இதான் வந்து வேர்ல்ஸ், ஓநாய்கள் சொல்றது. அவங்க ஓநாய் தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது படிப்படியாக நாயாக மாறி இருக்கிறது. ஓநாய் ஓவர் டைம், நாளடைவில் hundreds of breeds with a great degree of variation, பல மாற்றங்களுக்கு பிறகு have come into being. ஓகே, இப்போ இதான் இன்னைய பாடம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டினர் வந்து அனுப்பியிருப்பேன். அதுக்கு ஆன்சர் பண்ணி உங்கள் பேரை எழுதிடணும். அதில் உங்கள் பேரை மேல் வரியில் கேட்டிருக்கோம், வாட் இஸ் யுவர் நேம்னு. அதை எழுதிட்டு கீழே இருக்கிற ஆன்சரை எழுதி எனக்கு தனித்தனியாக அனுப்பி விட்டுறணும். அந்த குரூப்லேயே போடாதீங்க. புரியுதா? ஓகே. அதை டச் பண்ணா நேம் எப்படி டைப் பண்றதுன்னு தெரியல சார். நேம் டைப் பண்ண தெரியலையா? அப்போ வந்து மற்ற ஆன்சர் கொடுக்க முடிஞ்சதுன்னா மற்ற ஆன்சரை டைப் பண்ணி அதுலையா சாதாரண போட்டோ மாதிரியே தான் சார் என் போன்ல. சரி, நான் திரும்ப இல்லம்மா, நான் உங்களுக்கு அதுல சூஸ் பண்ற மாதிரி கொடுக்குறேன். நீங்க அதை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரவுண்ட் வந்து கருப்பா மாறிடும். அதை அப்படியே சென்ட் பண்ண வேண்டியதுதான். அது ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். சரி இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம்.